இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். நினைத்தது நிறைவேற கஷ்டங்கள் விலகிட ஆடி மாத பிரதோஷ சிவனை தரிசனம் செய்யுங்கள். விசேஷங்கள் நிறைந்த ஆடி மாதத்தில் வருகிற அனைத்து தினங்களும் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம் மேற்கொள்ளவும் ஏற்றதாக இருக்கின்றது. மற்ற மாதங்களில் வரும் பிரதோஷ தினங்களை காட்டிலும் ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை முறைப்படி வணங்கி வழிபடுபவர்களுக்கு வாழ்வில் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் ஏற்படும் துயரங்கள் தீர சிவபெருமானை பிரதோஷ காலங்களில் வழிபடுவது சிறந்தது. பிரதோஷ தினம் என்பது சிவபெருமானையும் அவரின் வாகனமான நந்தி பகவானையும் வணங்க மிக உன்னதமான நாளாக கருதப்படுகின்றது. இந்த ஆடி தேய்பிறை பிரதோஷ நாள் பௌர்ணமி மற்றும் அமாவாசை 3ஆம் நாளுக்கு முன்பு திரியோதசி திதியில் பிரதோஷம் வருகின்றது. பிரதோஷ தினத்தன்று சிவ ஆலயம் சென்று சிவபெருமானை வணங்கினால் இழந்தவற்றை தந்தருள்வார் என்பது நம்பிக்கை. இந்த பிரதோஷ நாளில் எல்லா சிவன் கோவில்களிலும் சிவலிங்க திருமேனிக்கும் நந்தி தேவருக்கும் 16 வகையான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இந்த அபிஷேக ஆராதனையை கண்ணார தரிசித்தாலே இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகும், தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆடி மாதம் தேய்பிறை பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கி உணவேதும் உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு. பால் பழம் சாப்பிட்டு அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம். முடிந்தவர்கள் அன்றைய தினம் பிரதோஷ வேளையான மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானின் ஆலயத்தில் அமர்ந்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். குழந்தைகளுக்கு மாதுளை பழத்தை சிவபெருமானை நினைத்து தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். வறுமை நீங்கி செல்வம் பெருகும். தொழில் மேன்மை அடையும். கடன் பிரச்சனை தீரும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ள அனைத்தும் விலகி முன்னேறி செல்ல வழிவகை உண்டாகும். மறவாமல் சிவபெருமானை வழிபாடு செய்து பல நன்மைகளை பெறுவோம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.